தொடர்ந்து 2 நாட்களாக விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை பற்றி எல்லா இடங்கள்லையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. விஸ்வகர்மா யோஜனா அப்படின்றது என்ன? அதை 1 வருடத்திற்கு முன்பு மோடி கொண்டு வந்தபோதே ஏன் தமிழ்நாடு, குறிப்பாக திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம்லாம் எதிர்த்தாங்க? இந்த விஸ்வகர்மா யோஜனா அப்படின்றது தொழில் செய்றவங்களுக்கு காசு குடுக்கறது தானே! இதுக்கு ஏன் தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? பிஜேபி எத கொண்டு வந்தாலும் நீங்க எதிர்ப்பீங்களா? அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக, தீர்க்கமாக மோடி கொண்டு வரக்கூடிய, இந்த பிரதமர் கொண்டு வந்த இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அதற்கு என்ன பதில் அப்படின்னா, சமூக நீதியோடு நாங்கள் அதற்கான தனியான ஒரு திட்டத்தை கொண்டு வர இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மோடி கொண்டு வந்த சமூக நீதி திட்டம் இல்லையா? இதுக்கு மாற்றாக முதல்வர் என்ன கொண்டு வர போறாரு? ஏன் தமிழ்நாடு எதிர்க்கிறது? இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். காரணம் என்னன்னா, பல பேருக்கு விஸ்வகர்மா யோஜனான்றது ஒரு நல்ல திட்டம் தானே அப்படின்னு தோணுது. சில பேத்துக்கு ஏன் தமிழ்நாடு மட்டும் எதிர்க்குதுன்னு தோணுது. சில பேத்துக்கு விஸ்வகர்மா யோஜனா வருவதால் ஜாதி பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றது முரண் இல்லையா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எல்லாவற்றிற்கும் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆதாரங்களோடு பதில் சொல்ல இருக்கிறோம். வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல விஸ்வகர்மா யோஜனா இது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு 18 தொழில்களை சொல்லி, இந்த 18 தொழில்களையும் செய்யக்கூடியவர்களுக்கு முதல் வருடம் 1 லட்சம், அடுத்த வருடம் 2 லட்சம். சும்மா கொடுக்குறாரா? இல்லை. நம்ம அம்பானி அதானி இல்லையா? அவங்களுக்கு தான் சும்மா கொடுப்பாங்க. நமக்கு அது கடனாக கொடுப்போம். அந்த கடனை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த தொழிலில் முன்னேற்றம் அடையலாம். கைவினை கலைஞர்களை நாங்கள் உயர்த்த போகிறோம். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அதனால் நம்ம நேராக கொண்டு போய் நிறுத்த போகிறோம். முதல் வரிசைக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி, இதே மாதிரி மேக் இன் இண்டியாவுக்கு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கும் கதை சொல்கிறார்கள். சரி, இந்த 18 தொழில்களையும் பிரதமர் மோடி முன்னேற்றுகிறார் அப்படின்னா அதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. முதலில் இது என்ன? விஸ்வகர்மா யோஜனாவினுடைய எய்ம், எதற்காக இதை கொண்டு வரோம் அப்படின்னு பிரதமர் மோடி கொண்டு வந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தினுடைய வெப்சைட், அஃபீஷியல் போர்ட்டலில் எய்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரு சிஷ்யா பரம்பரையின் மூலமாக வந்தவர்கள், அதை ப்ரமோட் பண்ணுறோம். குரு சிஷ்யா பரம்பரா. அதுக்கு அடுத்து ஃபேமிலி பேஸ்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்கில், குடும்ப அடிப்படையிலான பாரம்பரிய திறன்கள் அல்லது திறமைகள். இந்த 2 வார்த்தைகளையும் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, 18 தொழில்களில் பூக்கட்டுற தொழில் இருக்குது, செருப்பு தைக்கக்கூடிய தொழில் இருக்குது, படகு அது இருக்குது, கார்பெண்டர் தொழில் இருக்குது. இந்த மாதிரியான 18 தொழில்கள் இருக்கிறது. அதில் துணி துவைக்கக்கூடிய தொழில் இருக்குது, சிற்பக்கலை இருக்குது, ஸ்கல்ப்சர், இது எல்லாத்தையும் மையமாக வைத்து ஒரு 18 கைவினை தொழில்களை மையப்படுத்தியிருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் மேண்டேட் எது முக்கியமானது அப்படின்னு மேண்டேட்டரின் காலம் கொடுத்துருக்காங்க அந்த விண்ணப்ப படிவத்தில்னு பார்த்தா, பாரம்பரியமாக குடும்ப ரீதியாக இதை செய்து வருகிறீர்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. அதை அவங்களுமே வெளிப்படையாக அப்பா செஞ்சுருக்கணும், தாத்தா செஞ்சுருக்கணும், அப்பாவினுடைய தொழில் அப்படியே பிள்ளைகிட்ட வரணும் அப்படின்றது தான் எய்மாவே வச்சுருக்காங்க. அவங்களுடைய அஃபீஷியல் போர்ட்டலில் விண்ணப்பத்திலும் அதை தான் கொடுத்துருக்கிறார்கள். இப்போ பிஜேபியிலையும் வலதுசாரியிலேருந்து வரவங்களும் என்ன கேட்குறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க, குரு சிஷ்யா அப்படின்னா இந்த தமிழ்நாடு தாங்க புரிஞ்சுக்காம பேசுது, அது ஒரு ஆசிரியர் மாணவனை போன்றதுங்க அப்படின்றாங்க. முறையாக 1 வருடமோ அல்லது 2 வருடங்களோ டிப்ளமோ கோர்ஸோ இல்லை டிகிரி கோர்ஸோ டெய்லரிங்லாம் இருக்குது. அதில் அதை போயிட்டு ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஒருத்தவங்க படிச்சுட்டு வந்துட்டு, நான் கடை போட போகிறேங்க, எனக்கு கடன் தாங்க அப்படின்னு திரு மோடி கிட்டேயோ அல்லது பிஜேபி கிட்டேயோ கேட்டு, ஒன்றிய அரசுக்கிட்ட கேட்டு அதுக்கு இவங்க கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவர்கள் படித்த கல்வி சார்ந்து தொழில் செய்வதற்கு உதவி செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பாரம்பரிய தொழில் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா? அது முழுக்க முழுக்க ஜாதி தான். ஏன் இவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறோன்னா, இவர்கள் எந்த சித்தாந்த வழி வந்தாங்கன்னா ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவர்களாக இருந்த கோல்வால்கர், சாவர்கர், ஹெக்டேவேர், இவங்க எல்லாருமே இந்தியா எப்படி இருக்கணும்னு கேட்டால் ஜாதியாக இருக்கணும்னு உறுதியாக சொல்கிறாங்க. இந்தியாவில் இந்து மதம் எப்போ வரைக்கும் காப்பாற்றப்படும்னா,
நம்ம கிட்ட இருக்க சோஷியல் ஆர்டர் பேலன்ஸ் ஆகிற வரைக்கும்ன்றாங்க. படித்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோஷியல் ஆர்டர், இங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு என்னவாக இருக்கிறது? ஜாதியா இருக்கு. அது அவங்களே சொல்றாங்க. கோல்வால்கர் சொல்றாரு, வி ஆர் அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்டுன்ற புத்தகத்தில் ரொம்ப தெளிவா, ஈக்குவாலிட்டி இஸ் ஜஸ்ட் எ மித், சமத்துவம் என்பது ஒரு கட்டுக்கதை. நம்மளுடைய சோஷியல் ஆர்டரான பிராமண சத்திரிய வைசிய சூத்திரரை காப்பாற்றணுன்றாரு. சாவர்கர் சொல்றாரு, ஹிந்து அப்படின்றது, இந்த ஹிந்து ரிலீஜன் அப்படின்றதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, தனித்துவம் இருக்கு. என்னங்க அப்படி தனித்துவம்? தனியாக எல்லா மதத்துலையும் இல்லாதவங்க கிட்ட என்னங்க ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டால், எங்கள் கிட்ட தான் ஹிந்து சோஷியல் ஆர்டர் இருக்குது. நாங்கள் தான் 4 வர்ணங்களை வச்சுருக்கோம். நம்ம கிட்ட தான் இவ்வளோ ஜாதி இருக்குது. இது பாதுகாக்கப்பட வேண்டும். எதற்கு? ஹிந்து ராஷ்டிராவை அமைப்பதற்கு இது பாதுகாக்கப்படணும்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க வாதத்துக்கே வச்சுக்கிட்டா கூட சமத்துவம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு தலைவராக இருந்தாரோ அவருடைய வாக்குகளை இவங்க ஒரு நாளும் மெய்ப்பித்து கொண்டே இருக்காங்க. இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் யோசிச்சிங்கன்னா, மிகப்பெரிய கல்வியற்ற சமூகமாக இந்திய சமூகத்தினுடைய ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை மாற்றக்கூடிய சூழ்ச்சி இது. படிக்காத அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 2000 வருஷமா 100 வருஷமா சொல்ல முடியல. தமிழ்நாட்டில் வெளிப்படையாக படிக்காதீங்கன்னு சொல்ல முடியல. இப்போ தமிழ்நாட்டின் மூலமாக, தமிழ்நாட்டில் முதலில் கிடைத்த இடஒதுக்கீடு இந்தியா முழுவதும் பரவி, இன்னைக்கு இந்தியா முழுவதுமே சதவிகிதங்கள் வேறா இருக்கலாம், ஆனால் இடஒதுக்கீடு இருக்குது. அந்த இடஒதுக்கீட்டின் படி எல்லாருமே, நான் சொல்கிறது வட இந்தியாவுமே வச்சுப்போம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், எல்லாரும் படித்து மேலே வராங்க. அப்படி வர்றப்ப அவங்களுக்கு போதிய அரசியல் தெளிவு இல்லாததுனால இப்படியான திட்டங்களை கொண்டு வந்து பிராமணர்கள் மட்டுமே, பார்ப்பனர்கள் மட்டுமே உயர்ந்த இடத்துல இருப்பதற்கான ஏற்பாட்டை, பார்ப்பன பணியாவை மட்டும் வாழ வைக்கிற ஏற்பாட்டை பிஜேபி பண்ணிடுச்சு. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இதை பண்ண முடியல. புதிய கல்விக் கொள்கைன்ற பேரில் வந்தாலும் நம்ம ஏற்றுக்க மாட்டேன்றோம், நீட்டுன்னு வந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன்றோம். அழகாக அப்படியே விஷத்தில் சர்க்கரை உருண்டையை தடவியது போல நீங்கள் கழகத் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் சொன்னது மாதிரி விஸ்வகர்மா யோஜனான்னு கொண்டு வராங்க. இதையும் நம்ம ஏற்றுக்கலை. அப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு வரலாற்று ரீதியான சமூக காரணங்கள் இருக்குது. அது என்ன சமூக காரணம்னு கேட்டால், ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்கல்ல, ராஜகோபாலாச்சாரியார் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ஸ்கூல் ஷிஃப்ட்டை மாற்றினாராம். பாதி எல்லாரும் படிக்க முடியாது இல்லையா, ஏன்னா அன்றைக்கி எல்லாரும் படித்தோம்ல, அதனால் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஸ்கூலில் உட்காந்து படிக்க முடியாதுன்னு பாதி நேரம் நீ வா, பாதி நேரம் நீ வான்னு சொன்னாராம். அதில் மிச்ச நேரம் என்னங்கய்யா பண்ணுறதுன்னு கேட்டால், அப்பா அம்மா கூட போய் அவங்க தொழிலுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னாராம். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், அன்னைக்கு 1952 வீடியோவை பார்க்குறவங்க, இல்லை அன்றைக்கி பிறந்தே இருக்காதவங்க எல்லாரும் அவங்கவுங்க யோசிச்சு பார்க்கணும். அவங்க தாத்தாவோ அவங்க அப்பாவோ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? தமிழ் சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுடைய வேலை என்னவா இருந்துச்சு? இந்தியா முழுமையுமே நம்ம வச்சுப்போமே, கூலி வேலை பார்த்தாங்க, விவசாய கூலியாக இருந்தாங்க, தச்சு வேலை பார்த்தாங்க, முடித்திருத்தக்கூடிய வேலை பார்த்தாங்க, விவசாயம் பார்த்தாங்க, பெட்டிக்கடை வச்சுருந்தாங்க, சின்னதாக கிடைக்கிற வேலையை பார்த்து பிழைப்பு நடத்திட்டு இருந்தாங்க, டெய்லர் கடை வச்சுருந்தாங்க. அதிகபட்சமாக என்ன செய்து கொண்டிருந்தோம்? நம்ம மெஜாரிட்டியாக இருந்த பெரும்பான்மை மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அரசு உத்தியோகத்தில் இருந்தாங்களா? உயர்ந்த பதவியில் இருந்தாங்களா? இல்லை எதுவுமே கிடையாதே. மாதம் 20,000 30,000 சம்பளம் வாங்குறது வேலைகள் இருந்தாங்களா? கிடையாதே. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? பாதி நேரம் போய் நீங்கள் அவங்க அப்பா கூட வேலை பாருன்னா, இந்த பிள்ளை அரை நேரம் ஸ்கூல் குழந்தை போயிட்டு வரும், பாதி நேரம் போய் அப்பாட்ட வேலை கிடச்சி ஒரு ரூபா 2 ரூபா அன்னைக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காசு தானே உங்களுக்கு பெருசாக தெரியும். அப்போ குலத்தொழில் தானே அது. அந்த குலத்தொழிலுக்கு தானே திரும்ப அந்த குழந்தை போகும். அது மட்டுமல்லாமல் ராஜகோபாலாச்சாரியார் சலவை தொழிலாளர்கள் மாநாட்டில் வெளிப்படையாக பேசினார். சலவை தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்க இந்த தொழிலை யார் பார்க்குறது? பெற்றோர்கள் நீங்களே உன் பிள்ளைய படிக்க வச்சுட்டு சலவை தொழிலுக்கு அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு பேசினார். அதை பார்த்துட்டு தான் தந்தை பெரியார் ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கிறதுன்றது என்னுடைய ஜீவாதாரண உயிர்நிலை போராட்டம்னு பெரியார் சொன்னார். பெரியார் எத்தனையோ போராட்டங்களை இவருடைய வாழ்நாளில் நடத்தியிருக்காரு. ஆனால் என்னோட உயிரை கொடுத்து கூட நான் இதை ஒழிப்பேன்னு சொன்னது இந்த குலக்கல்வி திட்டத்தை. காரணம் என்ன? கல்வி தான் நம்ம கிட்ட இருந்த ஒரே ஆயுதம். இவங்களுடைய ஜாதிய வர்ணாசிரம பார்ப்பன திமிரை அடக்குவதற்கும் நம்ம மேலே வர்றதுக்கும் நம்ம கையில் இருந்த ஒரே ஆயுதம் அன்றைக்கும் கல்வி தான், இன்னைக்கும் கல்வி தான். அதனால தான் பிஜேபி அரசு ரொம்ப ஷார்ப்பாக
18 வயசு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலான்றாங்க. இந்த 18 இயர்ஸ் அப்படின்றது ஒரு குரூஷியலான டைம். நான் வெளிப்படையாக பேசுகிறேன், உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருந்து பேசுகிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களா இருக்கட்டும், இல்லை நானே இருக்கட்டுமே, திடீர்னு 18 வயசில் நமக்கு ஒரு கடை போட்டு அவங்க முன்னேறிட்டாங்க. இந்த பசுமை விகடனில் வர கதைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தோன்னா ஆசை வரும். ஐயோ, நம்ம போய் 4 வருஷம் காலேஜ் படித்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு, 3 வருஷம் ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிக்கிறதுக்கு, டாக்டர் ஆகிறதுக்கு, சும்மா அந்த பெட்டி கடை வச்சோம்னா நல்லா இருக்கலாம் போலையே, பரோட்டா கடை நல்லா ஓடுதே, பன் பரோட்டா ஃபேமஸாக இருக்கே, பானிபூரி நல்லா இருக்கே, இப்போ புதுசாக என்னென்னமோ கடை கொண்டு வராங்களே, இந்த தள்ளுவண்டிய கடை போட்டே நம்ம பழைச்சிடலாம் போல அப்படின்னு தோன்ற வயசு அது. அந்த வயசில் அது தோன்றி அந்த குழந்தைங்க போய் மாதம் ஒன்று வேண்டாம் 3000 5000 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா கூட படித்து 4 வருஷம் கஷ்டப்படுறதுக்கு நம்ம இந்த வேலை பார்த்துட்டு போகலாமேன்னு தோணும். சரி, அப்படி வேலை பார்ப்பதால் கல்வி தடைபடுவது மட்டுமல்ல, அந்த குழந்தைங்களோட எதிர்காலமே ஒன்றும் இல்லாமல் சீரழிஞ்சிரும். இந்த ரங்கராஜ் பாண்டேன்னு ஒருத்தர், பார்ப்பன ரங்கராஜ் பாண்டே, பீகாரி. அந்த பாண்டே பார்ப்பனர் வந்து ரொம்ப அப்படி கேஷுவலாக சொல்கிறாரு, ஒரு அப்பா வந்து ஒரு தொழில் பண்ணுறாருங்க, அவருக்கு வேற 3 பேர் உட்காந்து எதுக்கு கேட்குறோம்னே தெரியாமல் உட்காந்துருப்பாங்களா, அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, ஒரு இன்ஜினியரிங் பையன் படிக்கிறான். அப்பா வந்து யோசிக்கிறாரு, நம்ம தொழிலில் நல்லா வந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு அடுத்து நம்ம பையன் இந்த தொழிலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நினச்சிட்டு அந்த பையன்கிட்ட போய் வாடா வந்து அப்பா தொழில் பாருன்னா கேட்பாரா? கேட்க மாட்டான். அப்போ இன்ஜினியரிங் படிக்க உனக்கு நான் 1 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு கடன் தராங்கடா 1 லட்சம், நம்ம தொழிலை பார்க்கலான்னா அந்த தொழில் வளருமா வளராதா? ஏன் ரங்கராஜ் பாண்டேவோட அப்பாவுடைய புரோகித தொழில் வளர்றதுக்கு இவர் உதவி பண்ணியிருக்கலாமே. பார்ப்பனர்கள் அவங்களுடைய புரோகிதத்தை, ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறதுன்னு அந்த வேலைகளுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கலாமே. ஏன் உங்கள் பிள்ளைலாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்? ஏன் உங்களுக்கு கடன் கொடுக்கலாம்ல? பூஜை செய்யக்கூடியவர்கள் நீங்கள்லாம் பூவை கட்டிட்டு போய் கோவிலில் நின்று, பூவை கூட இவங்க கட்டிட்டு போக மாட்டாங்க, கட்டி இருக்கிற பூவை கொண்டு போயிட்டு கோவிலில் பூஜை பண்ணுறீங்களே, அந்த வேலைக்கு நாங்கள் 1 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட இன்றைய காலகட்டத்தில் யாராவது வீட்டில் ஒரு பார்ப்பனராகலாவது தங்களுக்கு பிறகு தங்கள் பிள்ளைகள் புரோகிதராக இருக்கிறதுக்கு ஒத்துப்பாங்களா? உங்கள் ஆளுங்கள்லாம் படிக்க போயிட்டாங்கல்ல சார், அப்புறம் எங்கள் பிள்ளைய மட்டும் நீ 1 லட்சம் கொடுத்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 1 லட்சத்துக்கு வேலைக்கு போயிடு அப்படின்னு கேட்குறீங்களே, இது எவ்வளோ பெரிய முரண். இதை கொஞ்சம் நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கங்க. 1 லட்சம் கட்டி இன்ஜினியரிங் படித்தாலோ அல்லது 3 லட்சம் கட்டி இன்ஜினியரிங் படித்தாலோ 4 வருஷம் கழித்து கிடைக்க போகிற வேலை வாழ்க்கை முழுவதும் அந்த குழந்தைக்கு பயன்படும். 1 லட்சமோ 2 லட்சமோ கட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை அந்த இளைஞர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயன்படும். உங்கள் மோடி கொடுக்குற 1 லட்சத்தை 2 லட்சத்தை வைத்து என் பிள்ளைய நான் செருப்பே தைக்க வச்சுக்கிறேன், என் பிள்ளைய நான் தையல் மிஷினை வச்சு தைக்க வச்சுக்கிறேன், என் பிள்ளைய நான் பூக்கட்ட வச்சுக்கிறேன், என் பிள்ளைய வந்து நான் மீன் வழை கூட பின்ன வச்சுக்கிறேன், என் பிள்ளைய நான் போட்டு தயாரிக்க வச்சுக்கிறேன், என் பிள்ளைய நான் வந்து சிற்பக்கலை தயாரிக்க வச்சுக்கிறேன், தச்சர் வேலை பார்க்க வச்சுக்கிறேன்னு சொன்னால் அந்த 2 வருடம் 3 வருடத்திற்கு பிறகு 21 வயசில் ஐயையோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம படிக்கணும்னு நினச்சா கூட அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? நீங்கள் கொடுக்குற 1 லட்சத்தை 2 லட்சத்தை வச்சு உங்களுடைய ஆட்சியில் விலைவாசி ஏற்றத்தில், உங்களுடைய ஜிஎஸ்டி வரியில், உங்களுடைய வரியில் இத்தனையும் தாண்டி 1 லட்சத்தை வைத்து முன்னேற்றக்கூடிய தொழில்களா இது? சரி, இந்த தொழில்கள்லாம் முன்னேறதுனால எவ்வளோதான் அப்படி சம்பாதிச்சிட முடியும்? வருஷத்துக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய தொழில்கள் அதெல்லாம். அப்போ இன்னமும் நீங்கள்லாம் இழிநிலையில் இருக்கணுன்றத இவ்வளவு வன்மத்தோடு வெளிப்படையாக துணிச்சலோடு மோடி அரசு சொல்லுதுன்னா மற்ற மாநிலங்கள் அதை ஏற்றுக்குது, தமிழ்நாடு ஏற்றுக்க முடியாதுன்னு வெளிப்படையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போட்டு உடச்சிட்டாரு. முடியாது. 3 திருத்தம் கொடுத்தோம். எப்போ? கடந்த ஜனவரி 4, 2024 கொடுத்தோம். நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கலையே. என்னென்ன திருத்தங்களை கமிட்டி போட்டு குழு அமைத்து கேட்டாங்க. அந்த குழுவில் 3 பரிந்துரை. முதல்ல 18 வயசுன்றது 35 மாற்று. ஏன்னா இப்போ கவலைப்படுறீங்களா, பிஜேபி கோயம்புத்தூரில் வந்து நலிவடைந்திருக்காங்க, அவங்களாம் கடன் கேட்டு ரோட்டில் நிற்கிறாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்காம உங்களுக்கு கொடுக்குறோன்னு மோடி சொல்கிறாரே. நாங்கள் அதை தான் கேட்குறோம். யாருக்கு கடன் வேணும், தொழிலை முன்னேற்றன்னு கெஞ்சுறாங்களோ அவங்களெல்லாம் விட்டுப்புட்டு படிக்கிற பிள்ளைய நீ இழுத்துட்டு வா, இல்லை குலத்தொழிலை பாரு, அப்பன் தொழிலை பாரு, ஜாதி தொழிலை பாருன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? இந்த கேள்வியை தமிழ்நாடு அரசு முன்வைக்கிறது. மிக முக்கியமாக நீங்கள் உண்மையாகவே அக்கறையோடு இருந்தால் தமிழ்நாடு கொண்டு வரக்கூடிய சமூக நீதி பார்வையிலான திட்டங்களை ஏற்றுக்கங்கன்னு சொல்கிறாங்க. சமூக நீதி சார்ந்த திட்டங்கள் அப்படின்னா அது என்ன? அதை முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக விளக்குறாரு. நீங்கள் ஜாதி குரு சிஷ்யா பரம்பரா குடும்ப பாரம்பரியம்னு சொல்கிறீங்க,
இது வெளிப்படையாக ஜாதியை பாதுகாக்கக்கூடியது தான். அதை தான் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் விஸ்வகர்மா யோஜனான்ற திட்டம் அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளே அறிக்கை விட்டார். இது நவீன குலக்கல்வி திட்டம் தான். ஏன் சார், தொழிலை நீ ப்ரமோட் பண்ணுறதுக்கும் நீ அப்பா பார்த்துருக்கணும், தாத்தா பார்த்துருக்கணும், பாரம்பரியமாக பார்க்கணுன்றதுக்கு என்ன சம்மந்தம்? இன்னைக்கு தமிழ்நாடுடைய செட்டப் அது கிடையாதே. அப்பா அம்மா டெய்லர் கடை வச்சுருப்பாங்க, பிள்ளை இன்ஜினியராக இருக்கும், டாக்டராக இருக்கும், டீச்சராக இருக்கும், வக்கீலாக இருக்கும். அப்பா அம்மா கூலி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அப்பா அம்மா மழை மல்லிட்டு இருப்பாங்க. பையனை கேட்டால் அண்ணன் கென்னித்ராஜ் அன்பு ஏஐ ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர், அவர் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஏஐ ரோபோட்டிக்ஸாக நமக்கு ஞாபகமே அவர் தான் வராரு. இப்போ இந்த மாற்றத்தை ஒரே ஒரு விஸ்வகர்மா யோஜனான்ற திட்டம் மூலமாக மோடி அல்ல, மோடியின் தாத்தா ராஜகோபாலாச்சாரியாரே அழிக்க நினைத்தாலும் தமிழ்நாட்டில் இனிமேல் இது செல்லுபடி ஆகாது. இதைதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உறுதிபட சொல்லியிருக்கிறார். பிரதமர் மோடி கொண்டு வந்த விஸ்வகர்மா யோஜனாவை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. உண்மையாகவே இங்கே இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு நிறைய திட்டம் கொண்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விருதுகள் கொடுக்கப்படுது, அவங்கள ப்ரொமோட் பண்ணுறாங்க, அவங்கள எல்லா வகையிலையுமே மேலே தூக்கி விடுறாங்க. அந்த தலைமுறையோடு இந்த தொழில் போயிடணும்னு நினச்சி எத்தனை பேர் இருப்பாங்க சார்? யோசிச்சு பாருங்க. நான் நிறைய அம்மாக்களை பார்த்துருக்கேன், பூவை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. இந்த தேர்தல் பிரச்சாரத்தப்போ நான் போய் பேசினப்ப பிள்ளை என்னவா பண்ணுதுன்னா, என்னோட இதெல்லாம் போயிடணுமா, என் பிள்ளை காலேஜில் படிக்குது. இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் மோடி இல்லை. பிரதமர் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் நல்லா தெரியும், கல்விதான் இந்த சமூகத்தை சிந்தனையை மேம்படுத்தும். சிந்திக்க விடக்கூடாதுன்னா ஜாதி ரீதியான குலத்தொழிலுக்கு திரும்ப வைக்கணும். அப்படியான திட்டம் தான் இந்த விஸ்வகர்மா யோஜனா. இதுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சாலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய ஆபத்தை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.